வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். பிள்ளையானுக்கு மிக அருகில் இருந்தவர் எடுத்த திடீர் தீர்மானம் இன்று வெளிவரப்போகும் பல உண்மைகள். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக பிள்ளையானுடன் பணியாற்றிய நபர் ஒருவரே முன்வந்து குற்றப்புலனாய்வுத் துறையினரிடம் சரணடைந்திருப்பதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் பிள்ளையானிடம் விசாரணைகள் மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்திருந்தார். சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போது குறிப்பிட்டுள்ள அவர், உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் விரிவாகவும் புதிய கோணத்திலும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் காரணமாக ஒரு குழுவினர் அச்சமடைந்துள்ளனர். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை தீவிரப்படுத்தப்பட்டுள்ள தாக்குதல் நடைபெற்று 6 வருடங்கள் ஆகின்றன. பல்வேறு விசாரணைகள் நடத்தப்பட்டுள்ளன. எமது அரசாங்கம் புதிய கோணத்தில் விசாரணைகளை துரிதப்படுத்தியுள்ளனர். பிள்ளையானுடன் பணிபுரிந்ததாக கூறப்படும் ஒருவர் இன்று சரணடைந்திருக்கிறார். இவர் பிள்ளையானுக்கு மிக அருகில் இருந்த ஒருவர் ஆவார். இவரது வாக்குமூலத்தின் மூலம் பல தகவல்கள் வெளியிடப்படும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் அடையாளம் இடப்படாத அபு ஹிந்தர் யார்? உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் கடந்த கால விசாரணைகள் தொடர்பில் ஆளுந்தரப்பானது முன்னாள் அரசாங்கங்கள் மீதும் முன்னாள் அரசியல் தலைமைகள் மீதும் பகிரங்க குற்றச்சாட்டுகளும் முன்வைத்தனர். எதிர்வரும் 21ஆம் தேதி உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்புலத்தை அம்பலப்படுத்தப் போவதாக ஆளுந்தரப்பு சுட்டிக்காட்டியிருந்தது. இந்த நிலையில் இந்த நகர்வுகளை அடிப்படையாக கொண்டு சில சமூக அமைப்புகள் அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டிய சந்தேகத்துக்கிடமான விவரங்கள் தொடர்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. அதில் முக்கியமாக அபு சஹரன் நெருங்கிய தொடர்புடைய பேணிய அபு ஹிந்தி என்பவருடைய மறைமுகம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் முக்கிய சூத்திரதாரியான சஹரனுக்கும் அபு ஹிந்துக்கும் உள்ள தொடர்புகள் பற்றி டனில் அரசாங்கத்தின் ஆட்சியின் போது நாடாளுமன்றத்தில் வாதிடப்பட்டது. அபு ஹிந்தும் சஹரனும் உள்ள தொடர்பு பற்றிய விவரங்கள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை தடுக்க அபு ஹிந்த் உதவி இருக்கலாம் என்று தேசிய புலனாய்வு இயக்குனர் நிலந்த ஏவர்த்தன ஜனாதிபதி ஆணைக்குழுவின் முன் தெரிவித்திருந்த விடயம் குறிப்பிடத்தக்கது. சஹரன் கூடுதலாக அபு ஹிந்த், ரில்வான், நௌஃபர் மௌலவி ஆகியோருடன் நேரடி தொடர்பு கொண்டதாக அப்போதைய ஆணையத்தின் விசாரணையில் தெரிய வந்தது. ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்தபோது அப்போதைய ஆளுங்கட்சி உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் அபு ஹிந்த் என்பது வெளிநாட்டு உளவுத்துறையினால் தகவல் பெற பயன்படுத்தப்பட்ட ஒரு புனப்பெயர் மட்டுமே என்று கூறினார். இருப்பினும் ஜனாதிபதி ஆணையத்தில் வெளிவந்த தகவல்கள் அபு ஹிந்த் தாக்குதலின் முக்கிய பங்கேற்பாளராக அல்லது சாட்சியாக இருந்ததை குறிக்கின்றனர். இன்று வரை அவரது உண்மையான அடையாளம் தெரியவில்லை. எனவே அபு ஹிந்த் யார், அவருடைய அதிகாரத்தின் கீழ் அவர் செயல்பட்டு வந்தார் என்பதை அடையாளம் காண விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்று சிவில் சமூக அமைப்புகள் அரசாங்கத்தை கேட்டு நிற்கின்றன. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்புலமாக கருதப்படும் கல்முனை தாக்குதல் தொடர்பில் சிஐடி அதிகாரிகள் ஜனாதிபதி ஆணையத்துக்கு அளித்த வாக்குமூலங்கள், மனித உரிமைகள் ஆணையத்தின் பதிவுகள், கடமை பதிவேடுகள் உள்ள குறிப்புகள் ஆகியவற்றில் முரண்பாடுகள் இருக்கின்றன. இந்த முரண்பாடுகள் விசாரிக்க வேண்டியதன் அவசியத்தையும் குறிப்பிட்டு நிற்கின்றன. ஏப்ரல் 27ஆம் தேதி 2019 அன்று கல்முனை போலீசார் அங்கு இடம்பெற்ற தாக்குதல் தொடர்பில் 16 இறப்புகளை பதிவு செய்தனர். ஆனால் 2 நாட்களின் பிறகு அம்பாறை போலீசார் 17 இறப்புகளாக பதிவு செய்தனர். புதிய உடல் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றும் மேலும் பிரேத பரிசோதனை அறிக்கைகள் 16 மட்டுமே என்று விவரித்தனர். இதன் காரணமாக 17வது மரணத்துக்கான அடிப்படையை விசாரிக்க வேண்டும் என்பது குறித்த அமைப்பு கோரிக்கை. கல்முனை தாக்குதலின் போது துப்பாக்கிச் சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட தோட்டாக்கள் இராணுவ நடவடிக்கையில் பயன்படுத்தப்படும் ரேசர் அவையைச் சேர்ந்த ஜனாதிபதி ஆணை விசாரணை வெளிப்படுத்தியிருந்தது. எனினும் தாக்குதல் நடத்தியவர்கள் இதுபோன்ற தோட்டாக்கள் எவ்வாறு கிடைத்தது என்பது இன்னும் தெரியவில்லை என்றும் விசாரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை சமூக அமைப்புகள் வெளிப்படுத்திய தகவல்களில் முன்வைக்கப்பட்ட விடயங்களில் ஒன்றோ. இனவாதம் தலைதூக்க மீண்டும் இடமளியோம் யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதி. யாழ்ப்பாணம் தையட்டையில் திசைபிகாரை மையப்படுத்தி வடக்கிலும் தெற்கிலும் முன்னெடுக்கப்பட்டு வரும் அரசியல் நிறுத்தப்பட்டால் அந்த பிரச்சினை இலகுவில் தீர்வு காண முடியும் என்று ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க தெரிவிக்கின்றார். நாட்டில் இனவாதம் தலை தூக்குவதற்கு இடமளிக்கப் போவதில்லை. அதனை ஒடுக்குவதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுப்போம். திசைபிகாரியை மையப்படுத்தி முன்னெடுக்கப்படும் அரசியல்கள் முதலில் நிறுத்தப்பட வேண்டாம். அரசியல்வாதிகள் தான் திசைபிகார பிரச்சினைக்கு தீர்வு காண இடமளிப்பதில்லை. இனவாதம் இவர்களுக்கு தேவை. இந்த நாட்டில் எந்த விடயத்தில் தொல்பொருள் சின்னங்கள், அடையாளங்கள் கிடைக்கப்பெற்றாலும் அவற்றை மதம், இன அடிப்படையில் பார்க்கக்கூடாது. தொல்பொருள் மரபுரிமை அடிப்படையில் தான் அவற்றை பார்க்க வேண்டாம்.
ஆனால் இனவாதிகள் தொல்பொருள் சின்னங்கள் பௌத்தமா இந்துவா என்றே பார்க்கின்றனர். ஏனெனில் அவர்களுக்கு இனவாதம் வேண்டாம். இனவாதிகளை மக்கள் தோற்கடித்தார்கள். இருப்பினும் அவர்கள் இனவாதத்தை முன்னிலைப்படுத்தி முரண்பாடுகள் தோற்றுவிக்க முயற்சிக்கின்றனர். இனவாதம் மீண்டும் தலை தூக்கமாக இருந்தால் அதனை இல்லாதொழிக்க அரசாங்கம் என்ற அடிப்படையில் கடுமை நடவடிக்கை எடுப்போம் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கா. ஈஸ்டர் தாக்குதல் ஆராய்ச்சியில் ஈடுபட்டவருக்கு அநீதி. தேசிய பாதுகாப்பு ஆய்வுகள் நிறுவனத்தின் முன்னாள் இயக்குனர் அபியு குணவர்த்தன 2019ஆம் ஆண்டிலிருந்து தான் இடம்பெற்றமை குறித்து உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து தனது ஆராய்ச்சிகள் தடுக்கப்பட்டது குறித்து ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவுக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். 2019இல் விவரிக்கப்படாத இடமாற்றம் குறித்தும் அறிவிக்கப்பட்டது. ஆனால் அதனை நடைமுறைப்படுத்தவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து பாதுகாப்பு அமைச்சிலிருந்து காரணம் தெரிவிக்கப்படாமல் உடனடியாக தான் இடம் மாற்றப்பட்டதை கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையின் தேசிய பாதுகாப்பு ஆய்வுகள் நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகம் என்ற அடிப்படையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து முக்கியமான ஆய்வொன்றில் ஈடுபட்டிருந்த வேளை தான் இடமாற்றம் பட்டதாக குறிப்பிடுகின்றார். எனது இடமாற்றம் திட்டமிட்டது அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்ட விடயம் என்றும் இது அரசியல் தலையீடு குறித்தும் நிறுவன சமரசம் குறித்தும் தீவிரமான கேள்விகளை எழுப்பப்படுகின்றன. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னாலுள்ள உண்மைகளை அதிகாரத்துவ குழப்பம் அரசியல் நோக்கம் காரணமாக புதைந்து போகக்கூடாது என்பது அவருடைய நோக்கம் என்றும் சொல்லியிருக்கின்றார். பிள்ளையான் கைதானவுடன் டனில் கம்பன்பில கலக்கம். பிள்ளையான் எனப்படும் சந்திரகாந்தன் கை செய்தவுடன் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உட்பட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதய கம்பன்பில ஏன் கலக்கமடைய வேண்டாம்? பல குற்றங்களின் பின்னணியில் அரசியல் இருக்கின்றது. உதய கம்பன்பிலவின் சிங்கள பௌத்தவாதம் தற்பொழுது காணாமல் போயிருக்கின்றது. மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா அறிவிக்கின்றார். தோல்வியடைந்த அரசியல் கட்டமைப்பை புறக்கணித்து தான் நாட்டு மக்கள் தேசிய மக்கள் சக்தி தலைமையில் பலமான அரச கட்டமைப்பை உருவாக்கினார்கள் என்றும் ஊழல் மோசடிகளுக்கு எதிரான அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை மேற்கொண்டதாகவும் மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் அனைவரும் தற்பொழுது ஒன்றிணைந்திருக்கின்றனர். பிள்ளையான் சந்திப்பதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அனுமதி கோரினார். அவர் முன்னாள் ஜனாதிபதியாக பதவி வகித்ததற்காக சட்டத்துக்கு முரணாக செயற்பட இடமளிக்க முடியாது. நாட்டில் சட்டம் அனைவருக்கும் பொதுவானது. இவ்வாறானையில் பிள்ளையானுடன் பேசுவதற்கு ரணில் விக்ரமசிங்க அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னர் பிள்ளையானை சந்திப்பதற்கு உதய கம்பன்பில அனுமதி கோரியிருந்தார். அதற்கும் அனுமதி மறுக்கப்பட்ட பின்னர் பிள்ளையான் சார்பில் தான் சட்டத்தரணியாக முன்னிலையாகுவதாக குறிப்பிட்டு பிள்ளையானை சந்தித்தார். பிள்ளையான் சார்பில் முன்னிலையாகுவதாக உதய கம்பன்பில குறிப்பிடுகின்றார். உதய கம்பன்பில சட்டத்திறனியாக இருக்கலாம், ஆனால் அவர் எந்த வழக்குக்காகவும் நீதிமன்றத்தில் இதுவரை முன்னிலையாகவில்லை. நாட்டு மக்கள் இதனை நன்கு அறிவார்கள். பிள்ளையானை கைது செய்தவுடன் ரணில் விக்ரமசிங்க உதய கம்பன்பில ஆகியோர் கலக்கமடைந்துள்ளனர். உதய கம்பன்பில கடந்த காலங்களில் சிங்கள பௌத்தவாதம் இனவாதம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தியே அரசியல் செய்தார். பிள்ளையான் தேசிய வீரன் என்று புகழ் பாடுகின்றார். அவர் தேசிய அரசியல் தோல்வியடைந்துள்ளது. கடந்த காலங்களில் குற்றங்களின் பின்னணியில் அரசியல் பின்னணிகள் பல இருக்கின்றன. அனைத்து தேவாலயங்களுக்கும் பிரதான தேசிய பாதுகாப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தேசிய பாதுகாப்பு அமைச்சர் ஊடகங்களுக்கு செய்தி வெளியிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தினத்தை முன்னிட்டு தேவாலயங்களின் பாதுகாப்பை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு பாதுகாப்பு செயலாளர் அறிவுறுத்தலை வழங்கியிருந்தார். உயிர்த்த ஞாயிறு தினத்தை முன்னிட்டு கிறிஸ்தவ தேவாலயங்களில் வழிபாட்டுக்காக கலந்து கொள்பவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான தேவையான பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் முப்படை தளபதிகளுக்கு பாதுகாப்பு செயலாளர் உத்தரவு ஒன்றை வழங்கியிருக்கின்றார். 2019ஆம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் ஏற்பட்ட இடையூறு துயரம் மீண்டும் ஏற்படுவதை தடுப்பதற்கு அமைதியான பாதுகாப்பான சூழலில் பொதுமக்கள் உயிர்த்த ஞாயிறு வழிபாடுகளில் கலந்து கொள்வதை உறுதி செய்வதே இதன் பிரதான நோக்கம் என்றும் பாதுகாப்பு செயலாளர் வலியுறுத்தியிருக்கின்றார். காதலன் இறந்த செய்தி கேட்டு காதலியும் தூக்கிட்டு தற்கொலை. யாழ்ப்பாணம் வரணியில் நடந்த சோகம். தென்மராட்சி வரணி பகுதியில் குளம் ஒன்றிலிருந்து இளைஞன் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டிருந்தது. புது வருடத்தை கொண்டாடும் முகமாக தனது 8 நண்பர்களுடன் குளத்தில் குளிக்கும் போது நீரில் மூழ்கி குறித்த இளைஞன் உயிரிழந்தார். தாமரை கொடியில் சிக்குண்ட நிலையில் இளைஞனின் சடலம் மீட்கப்பட்ட நிலையில் குளத்தில் தாமரைப்பூ பறித்த போது அவர் உயிரிழந்திருக்கலாம் என்று சந்தேகம் வெளியிடப்படுகிறது. அந்த இளைஞனின் உயிரிழப்பு செய்தி அறிந்த 18 வயதான காதலி இன்று அதிகாலை வீட்டில் தூக்கிட்டு உயிரை மாய்த்துள்ளார். சுட்டிப்புறத்துக்கு அருகில் இருக்கும் குளம் ஒன்றில் குறித்த அனர்த்தம் இடம்பெற்றிருப்பதுடன் இளைஞனின் சடலம் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக பருத்துறை ஆதார வைத்தியசாலையிடம் ஒப்படைக்கப்படுகிறது. இளைஞன் குளத்தில் தாமரைப்பூ பறித்த போது நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கலாம் என்று சந்தேகம் வெளியிடப்படுகின்றது.
இளைஞனின் மரண செய்தி அறிந்த 18 வயதான காதலி இன்று அதிகாலை வீட்டில் தூக்கிட்டு உயிரை மாய்த்திருப்பதாக பரணி பகுதியைச் சேர்ந்த 18 வயதான யுவதியை இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றார். இவரது சடலம் சவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்துக்கு அனுருகுமார் திசாநாயக்கா வருகையின் போது மாயமான சோதனைச் சாவடிகள். ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கா வடமாகாணத்துக்கான பிரச்சார நடவடிக்கையாக வருகிற நிலையில் யாழ்ப்பாணத்தில் இருந்த சோதனைச் சாவடிகள் மாயமாகிவிட்டன. யாழ்ப்பாணம் ஏனையின் வீதி எழுதுமட்டுவாழ் பகுதியில் அமைக்கப்பட்ட சோதனைச் சாவடியும் பூநகரி வீதி சங்கப்பேட்டை பகுதியில் அமைக்கப்பட்ட சோதனைச் சாவடியும் இவ்வாறு திடீரென அகற்றப்பட்டிருக்கிறது. அங்கு எவரும் கடமையில் இருக்கவில்லை. மன்னார், யாழ்ப்பாணம் மாவட்டங்களில் உள்ளூராட்சி சபைகளில் போட்டியிடும் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் ஆதரித்து நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கா கலந்து கொண்டார். இதற்காக ஏனையின் வீதி, பூநகரி வீதி ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கா பயணம் மேற்கொண்டார். ஜனாதிபதி வரும்போது மட்டும் சோதனைச் சாவடிகள் அகற்றப்பட்டமை மூலம் அரசாங்கம் மக்களை ஏமாற்றுகின்றதா, அரசாங்கம் போலீசாரினால் ஏமாற்றப்படுகின்றனர் என்ற சந்தேகம் இருக்கின்றது. அனுருகுமார் திசாநாயக்கா ஆட்சிக்கு வந்த சில மாதங்களின் முன்னரும் பின்னரும் குறித்த சோதனைச் சாவடிகள் தளர்த்தப்பட்டு சிறிது காலம் பின்னர் மீண்டும் அமைக்கப்பட்டிருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது. நன்றி.